எப்பேற்பட்டவன் வழியில்லாமல் நாட்டில் எண்ணாற்றிக் கொண்டு வந்தாய். உன் பரிதாபங்களை கருதி என் தந்தை உனக்காக தோட்டக்கரை வேலை பெற்று வந்தார். அந்த தோட்டக்கரை வேலையை செம்மன சிறுவர் சபைக்கு நீ என் தந்தைக்கு உடனே தெரியாமல் போய்விட்டது. அப்பொழுது உன் உதிரத்தை கொடுத்து என் தந்தையின் உயிரியை காப்பாற்றாய். ஆகினால் உன் மீது பாசத்தை கொண்டு இந்நாட்டிலே அமைச்சர் பதவி கொடுத்தார். அப்படி இருக்கும்போது நீ யார் எப்பேற்பட்டவன்? நாங்கள் குறைக்கிற ஊதியத்தை கை நீட்டி வாங்கக்கூடிய ஒரு வேலைக்காரன், ஒரு கூலிக்காரன். நான் காலாத குழுவினை கராத்தினால் எட்டக்கால் தெருப்பெடுக்க குழுவன் 50 காசு கொடுத்து குங்குமாங்கினார். எட்டிலே தேர்மா வைக்கிறார். 50 ரூபாய் கொடுத்து தெருப்பு வாங்கினார். வாய்ப்பு வெளியே வருகிறார்கள். அப்பேற்பட்ட தெருப்பிற்கு சமமானவன் உன் கரத்தினால் மணிமணி சூட்டுவது அதை நான் ஏற்றுக் கொள்வதா? என்னமாகுது? யாருங்க இவன்? ஒரு வேலைக்காரன், ஒரு கூலிக்காரன், வடநாட்டுல இருந்து நம்ம நாட்டுல என்னங்க இவன் கரெக்டாக முடிசூட்டினா என் மகன் எப்படி இந்த நாட்டை ஆளுவான்? நீங்க யாரு? இந்த நாட்டுக்கே மன்னர். உங்களுக்கு யாரு முடிசூட்டினது? உன்னுடைய தந்தை. தந்தைக்கு யார் முடிசூட்டியது? அவருடைய தந்தை. காலம் காலமாக உங்கள் உறவுதான் அப்படி வளர்ந்து வருகின்றது. ஆகவே அப்படி இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தான் நம் மகனுக்கு முடிசூட்ட வேண்டும். சொல்றீங்க மூச்ச